வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி திரைவிமர்சனம் நம்ம பார்க்க போகிற படம் ராம் சேவா இயக்கத்தில் நட்ராஜ், உபசன்னா, கே பாக்யராஜ் சார் அவர்கள்லாம் நடித்து வெளியே வந்திருக்க படம் தான் என்னை சுடும் பனி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா, சோசியல் மீடியா மூலமாக ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பெண்களை ஏமாற்றி அவருடைய காதல் வலையில் விழ வச்சு ரூமுக்கு கூப்பிட்டு போய் எல்லாத்தையுமே மிரட்டி வீடியோ எடுத்து பணம் பறித்து இந்த மாதிரி பண்ணுகிற ஒரு கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த வலைக்குள்ளே வந்து விழுந்துறாங்க. இந்த ஹீரோ எப்படி காப்பாற்றி அவங்கள்ட்ட வந்து எப்படி மீட் எடுத்து வர்றதுங்கிறது அந்த படத்தோடைய கதையை பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, நிறைய படங்களை பார்த்த கதை மாதிரி தான் இருக்கும். அதனாலே நம்ம இல்லை அந்த பிளாட் மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரல, ஒரு மனசை வந்து தொடர்ந்து தான் நான் சொல்ல முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போன விதங்களை சொல்ல வேண்டியது சொல்ல வேணும் ரொம்ப மேலோட்டமாக சொல்லியிருக்காப்புல. யாருமே பாதிக்காத அளவுக்கு, எந்த பெண்களையும் பாதிக்காத அளவுக்கு ஒரு டீப்பாக காமிச்சாங்கன்னா நம்ம ஃபயர் படத்தை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் மேலோட்டமாக எல்லாத்தையுமே சொல்லியிருக்காப்புல. சொல்ல வந்த கதையை வந்து தெளிவாகவே சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம லேக்னு தான் நான் சொல்ல முடியும். செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி நல்லாவே கொண்டு போய் முடிச்சிருக்கான்னு தான் நம்ம சொல்ல முடியும். பாக்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரில்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வர்றாரு. அவருடைய ரோல் வந்து ஒரு பொருத்தமாக அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அந்த ரோலை வந்து சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொன்னோம்னா, நான் நல்லாவே சொல்லுவேங்க, இந்த படத்துக்கு மியூசிக் தான். மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. புது பையன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகாக போட்டிருக்காப்புல. என்ன தேவையோ அதை அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக்லாம் போட்டு சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாரணாமயம் சாங்ஸ் மாதிரியே கேட்குற மாதிரியே இருக்குது. ரொம்ப அனல்மேலே பழித்துறை மாதிரி ஒரு அருமையாக வந்து நீத்துடும் பனி அதை மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த சாங்ஸ்லாம் எல்லாமே நல்ல சிங்கர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய ஆறுதல்னு சொல்ல முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோ வந்து நட்ராஜ் ஓரளவு நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியும், ஒரு புதுமுகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உபசன்னா ஹீரோயின் ரொம்ப சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. அவங்க வந்து சாரியில் வர்ற சீனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருக்குது. வில்லன் வந்து ஒரு மலையாளத்துலேருந்து வந்த ஒரு நடிகர் பண்ணியிருக்காப்புல, விதினேஷ்னு சொல்லிட்டு. அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய ரோலை பொருத்தமாக பண்ணியிருக்காங்க. காமெடின்ற ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே இந்த படத்துக்கு பொருந்தலன்னு சொல்லணும். சிங்கம்புலி இருக்காங்க, சித்ரா லக்ஷ்மன் இருக்காங்க, எல்லாமே இருந்தாலும் சரி காமெடி இருந்தாலும் அந்தளவு சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்ல முடியும். படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்குது. ரொம்ப என்னடா இப்படி கொண்டு போய்ட்டு எங்கடா போய் முடிக்க போய் சொன்னால் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சின்ன பட்ஜெட்டுனால ஓரளவு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ, கேமரா ஒர்க்காக சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். முடிஞ்ச வரை ட்ரை பண்ணியிருக்காங்க, வெல் அட்டம்ப்ட்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலா நடிச்சிருக்காரு. அதனாலே என்னமோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதை மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுமாரான படமாக இருக்குது. அந்த கதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கதையாக இருக்கிறதுனால ஓரளவு ஒட்டலன்னு தான் சொல்ல முடியும். படம் வந்து டைம் இருந்தால் ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.